வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. அது ஒன்றும் இல்லைங்க. காலையில் நான் நியூஸ் பேப்பர் படித்தேன். அப்போவே ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். அந்த நியூஸ் பற்றி சொல்லாம விட்டேன். அது என்னன்னா, ஒரு விஏஓ பெண் தோழி மரணம்ங்க. இது இன்னைக்கு ஃபுல்லாக சர்ச்சையாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அப்படிதான் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. எப்பவுமே மரணம்ன்றது நம்ம தேடி போகக்கூடாதுங்க. அதுவாக தான் நம்ம தேடி வரணும். ஸோ அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எதுக்குமே மரணம் தீர்வாகாது. இது பொதுவான கருத்து. இருந்தாலும் ஒரு டிஎன்பிசி குரூப் 4 லெவல் எக்ஸாம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஆஹா லைஃப் செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம பெண் தோழி தான். அவங்க பேர் அருணா. இவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம். கீழே ஃபோட்டோஸ் போடுறேன். ஆக்சுவலாக டக்குன்னு எடுத்துடுறேன். ஆனால் இது என்னன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான பதிவாக இருந்தது. எப்படின்னா இவங்க ஆக்சுவலாக வந்து விஓ ஆகிட்டாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 25 வயதுலாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கத்தூர் விஓ அவரும் இவங்கள மாதிரி படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றா எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு வேலையில் ட்ராவல் பண்ணும்போது அந்த நட்பு பழக்கம் காதலாக கண்டிப்பாக மாறும். ஸோ இவங்களும் கல்யாண வயசு தான், அவரும் கல்யாண வயசு தான். இவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு காதலில் இருந்திருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்ற தாட் வந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே கல்யாண வயசு தானே. ஸோ அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் வேறு வேறு சமூகம், அதாவது வேறு வேறு ஜாதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பெண் வீட்டில் பிரச்சனை நிறையா இருந்திருக்கு. ஆனால் அவங்க இப்போதான் இறந்தாங்க. கடைசி காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதற்கான காரணங்கள் முதல்ல எதுவும் வெளிவரல. இப்போ வந்து அந்த காதலர் ஓகேயா, அவங்க லவ் பண்ண ஆண் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா இது வந்து அவங்க மட்டும் சார்ந்த முடிவு இல்லை, குடும்பத்தில் என்னமோ பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவங்க கடைசியாக பேசின வாய்ஸ் மெசேஜ் கூட ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க கடைசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போனாலும் உன்னை தேடி வந்து வெட்டுவோம் அப்படின்னு ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணன் இருக்காரு அவங்களுக்கு. அதாவது ஒட்டுமொத்த ஃபேமிலியே எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் லைஃப் வேற ஒன்று போகிறாங்க அப்படின்றத விட்டுடணும். ஏன்னா அது அவங்க விருப்பம். இது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய தவறு. ஒரு மன ரீதியா ரொம்ப துன்புறுத்தியே வந்து அவங்கள இறக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷத்த குடுத்துட்டு, அந்த காதலர்ட்ட நெறைய ஆடியோஸ் ஆதாரம் இருக்குன்னு நெனைக்கிறேன். விஷம் குடுத்துட்டு, ரொம்ப லேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. பூச்சிக்கொல்லு மருந்துன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த குடும்பம் தெரிஞ்சே பண்ணதா தகவல் வந்திருக்கு. ஒரு வேள அப்படி தெரிஞ்சு பண்ணாங்கன்னா வந்து, இவங்களுக்கு கர்மா இஸ் பூமராங்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு தகுந்த தண்டனை வருங்காலத்துல இருக்கும். ஏன்னா, அந்த பெண் தோழி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் நானு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அ இப்போ நார்மலா ஒரு அரசு வேலைக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பத்துலேருந்து போகும்போது ஒரு ஆண்னா அவன் தான் குடும்பத்த காப்பாத்தணும். அதுவே ஒரு பெண்ணா வச்சுக்கங்களேன், அவங்கள எந்த அளவு சம்பாத்தியம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நெறைய பெண்கள் வீட்ல நான் பார்த்துருக்கேன். அவங்களோட சம்பாத்தியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு லேட் மேரேஜ் ஆகும், இல்ல மேரேஜே ஆகாது. அந்த மாரி வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவு அவங்ககிட்ட இருந்து ஏர்னிங்ஸ் அதாவது சம்பளத்த வாங்கிப்பாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாம டியூட்டி பீரியட்ல அவங்க இறந்துட்டாங்கன்னா, அதாவது அவங்களோட பதவிக்காலம், அவங்களோட வயசு முடியல அதுக்குள்ள இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட போஸ்டிங்க்கு வீட்லேருந்து ஒரு ஆளுக்கு கண்டிப்பா போஸ்டிங் குடுப்பாங்க. ஸோ ஒரு குடும்பம்ன்றது அதான் அந்த பெண் இறந்தாலும் பரவால்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வரும். அவங்க எந்த மாரி யோசிச்சாங்க என்னன்னு தெரியலங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் அப்படி பண்றது மிகப்பெரிய தப்பு. ஆ இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ இத ஷேர் பண்ணணும். ஆக்சுவலா வந்து இந்த பெண்களா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்கலாம் வந்து இந்த சமூகம் ஒரு மோசமான சமூகன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, நெறைய நிகழ்வுகள் இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலி இருக்கட்டும், அப்பா, அம்மா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல நீங்க பண்றது சரியா, தப்பான்னு சொல்லிட்டு யாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால உங்க உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் நீங்க வாழ பழகிக்கோங்க. ஸோ பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அந்த பிரச்சனைகள் வராம தவிர்த்து நல்ல முறையில வாழுங்கள். அந்த காதலர் விஏஓ வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. அப்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாரி தான் தகவல் வருது. பார்ப்போம். அருணா அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்புறேன். நம்புவோம். நன்றி.